ஹாய் இல்லை கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து மானிட்டரைசேஷன் ஃபீச்சர்ஸான மெம்பர்ஷிப், சூப்பர் சாட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் ஒரு முக்கியமான 2 சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாயின் மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கலாம், நோட் பண்ணியிருக்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி ஜாயின் மெம்பர்ஷிப்பை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேட்ஜஸ், அதுக்கடுத்து எமோஜிஸ், அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெர்க்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நம்ம செட் பண்ண விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பெர்க்ஸுக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குற விதமாக அதை வந்து டாப்பில் கொண்டு வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ஜஸ் அண்ட் எமோஜிஸ் எல்லாம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு வகையில் பார்த்தா ஸ்டில் அப்படியே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஜஸ், அந்த எமோஜிஸ் கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்குறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வியூவாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான சில பெர்க்ஸ் எல்லாம் அதில் ஆட் பண்ணும்போது அது டாப்பில் ஷோ பண்ணுச்சுன்னா நல்ல விஷயமா தான் இருக்கும். பட் எனிவேஸ் இந்த மாதிரி சேஞ்ச் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து சூப்பர் சாட்டில் சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் சாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒருத்தவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி சூப்பர் சாட், சூப்பர் ஸ்டிக்கர்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுற மாதிரி காட்டி, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைவ் சாட்டில் பண்ணும்போதும் வந்து பார்த்தா அதில் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணுவாங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு சூப்பர் சாட்ஸ் இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இப்போ ரீசெண்ட் டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3வதுன்னு சொல்லிட்டு பண்ணும்போதும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அதாவது 3வது சூப்பர் பண்ணியிருக்காங்க அந்த வியூவர் வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லெட் செலிப்ரேட் தேர் தேர்ட் சூப்பர் ஆன் அ லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மேன்மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூவரை வந்து இன்னும் எக்ஸைட்டட் ஆக்குற விதமாகவும் அண்ட் அவங்கள வந்து செலிப்ரேட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு அவங்கள வந்து இன்னும் ஊக்கப்படுத்துகிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சூப்பர் சாட்டுக்கு வந்து இது வரைக்கும் வந்துகிட்டு இருந்தது, ஃபஸ்ட் டைம் வந்து இந்த வியூவர் வந்து சூப்பர் சாட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு, தேர்டுன்னு சொல்லிட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர்ஸ் பண்ணக்கூடிய கவுண்ட் வந்து அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான சேஞ்ச் நடந்திருக்குது. இதனால் இதை முக்கியமாக சொல்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ்க்கு ஷோ பண்ணும்போதே அவங்க எக்ஸைட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து அந்த சூப்பர் சாட் பண்ணாதவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செகண்டு, தேர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை செலிப்ரேட் பண்ணுற விதமாக சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறது. ஸோ ஒரு கிரியேட்டருடைய சூப்பர்ஸ் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனாவது சூப்பர் சாட் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வந்து ஷோ பண்ணுறது நல்ல விஷயமாக தான் இருக்கும். வியூவர்ஸ்க்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரியேட்டர்ஸ்க்கும் அஃப்கோர்ஸ் அது ஒரு ஏர்னிங்ஸ்க்கான முக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கணுங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். ஜாயின் மெம்பர்ஷிப் அண்ட் வந்து சூப்பர்ஸில் வந்திருந்த முக்கியமான சேஞ்சஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோக்காக தான் மேக் பண்ணேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேள்வி கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி அலாரம் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கைஸ். அதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை, see you. சேனலில் சந்திப்போம்.